அலோகங்கள் நான்மெட்டல்ஸ். குழந்தைகளே, இப்போது நாம் அலோகங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். அலோகங்களின் பண்புகள் உலோகங்களின் பண்புகளுக்கு எதிரானவை. உலோகங்கள் பளபளப்பாகவும் கடினமாகவும் இருக்கின்றன. ஆனால் அலோகங்கள் அப்படி இருக்காது. அலோகங்கள் உடையக்கூடியவை, அதாவது அவை மென்மையானவை. மேலும் அவை குறைந்த பிரகாசத்தைக் கொண்டுள்ளன. அவை இணக்கமானவை அல்ல. எடுத்துக்காட்டாக கார்பன், கந்தகம், பாஸ்பரஸ் ஆகியவை அலோகங்கள். அலோகங்களின் இயற்பியல் பண்புகள். 1. இயற்பியல் நிலை திட, திரவ மற்றும் வாயு நிலைகளைப் பொறுத்து சாதாரண வெப்பநிலையில் அலோகங்கள் 3 நிலைகளிலும் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: திடநிலை கார்பன், கந்தகம், பாஸ்பரஸ். திரவநிலை புரோமின். வாயுநிலை ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன். ஒளிர்வு அலோகங்களில் பிரகாசம் இருக்காது, அதாவது அவை பிரகாசமாக இருப்பதில்லை. உதாரணமாக கார்பன் மற்றும் பாஸ்பரஸ். இருப்பினும் வைரம் பிரகாசிப்பதால் இது இந்த பண்புகளுக்கு விதிவிலக்காக உள்ளது. வைரம் கார்பனிலிருந்து உருவாக்கப்படுகிறது. அயோடின் படிகங்களும் இதே போன்ற விதிவிலக்காக இருக்கின்றன. அவை பிரகாசிக்கின்றன. சில அலோகங்கள் நிறமற்றவை, ஆனால் சில அலோகங்கள் வெவ்வேறு வண்ணங்களிலும் காணப்படுகின்றன. உதாரணமாக நிலக்கரி கார்பன் கருப்பு நிறத்தில் உள்ளது. உடையக்கூடிய தன்மை. இப்போது சொல்லுங்கள், நாம் சுத்தியலால் நிலக்கரியை அடித்தால் என்ன நடக்கும்? சார், நிலக்கரி சிறிய துண்டுகளாக உடைந்துவிடும். முற்றிலும் சரி. நிலக்கரி துண்டுகளாக உடைகிறது. இதிலிருந்து அலோகங்கள் மென்மையானவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வைரம் கார்பனின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது, ஆனால் வைரம் மிக கடினமான பொருள். எனவே வைரம் இந்த பண்புக்கு விதிவிலக்காகும். இழைவுத்தன்மை மற்றும் இணக்கத்தன்மை. அலோகங்களை மெல்லிய கம்பிகளாக இழுக்க முடியாது, அதாவது அவை இழைவுத்தன்மை கொண்டவை அல்ல. மேலும் அலோகங்களை சுத்தியலால் அடித்து மெல்லிய தாள்களாக்க முடியாது. இதனால் அலோகங்கள் இணக்கமானவை அல்ல என்பது தெரிய வருகிறது. வெப்பம் மற்றும் மின் கடத்துதல். அலோகங்கள் வெப்பத்தை கடத்துவதில்லை, அவை மின்சாரத்தையும் கடத்த முடியாது. அதனால்தான் அலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் மோசமான கடத்திகள் அல்லது இன்சுலேட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இருப்பினும் கிராஃபைட் இதற்கு ஒரு விதிவிலக்கு. இது மின்சாரத்தை நன்றாக கடத்தக்கூடியது. அடர்த்தி அலோகங்கள் மிகக் குறைந்த அடர்த்தியை கொண்டுள்ளன. உருகுநிலை மற்றும் கொதிநிலை. அலோகங்கள் மிகக் குறைந்த உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளன. ஆனால் திட அலோகங்கள் கார்பன் மற்றும் போரான் இதற்கு விதிவிலக்குகள். இந்த அலோகங்கள் அதிக வெப்பநிலையில் மட்டுமே உருகுகின்றன. இவை அலோகங்களின் முக்கிய பண்புகள் ஆகும். மெட்டலாய்டுகள். குழந்தைகளே, இப்போது நாம் மெட்டலாய்டுகளை படிப்போம். உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். சில தனிமங்கள் உலோகங்கள் மற்றும் அலோகங்களுக்கு இடைப்பட்ட பண்புகளை கொண்டிருக்கின்றன. இத்தகைய தனிமங்கள் மெட்டலாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: ஆர்சனிக், சிலிக்கான், ஜெர்மேனியம், ஆண்டிமனி. நாம் இந்த தனிமங்களின் பண்புகளை பார்க்கும்போது அவை உலோகங்களா அல்லது அலோகங்களா என்பதை கூறுவது கடினம். அதனால்தான் இத்தகைய தனிமங்கள் மெட்டலாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன.